மண்ணில் உயிரியல் தன்மை இருக்கும்போது அந்த வேர்பகுதி எப்படி ஆரோக்கியமா வளருது, அந்த வேர்பகுதி வந்து ஆரோக்கியமா வளரும் போது விவசாயிக்கு என்னென்ன பயன்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு டாக்டர் சாயில் வந்து ஒரு டைம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம முதல்ல சாயில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூட்ஸுங்கிறது வந்து முதல்ல இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூட்ஸுங்கிறது புதுசாக உருவாகி வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 15 to 20 நாள் ஆச்சு நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து. நம்ம செக் பண்ணும்போது இந்த உயிரியல் தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்ங்கிறது வந்து இங்கே இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் ஆல்ரெடி முதல்ல இருந்திருக்கலாம், ஆனால் நாம் செக் பண்ணும்போது மண்ணில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்ங்கிறது இந்த காட்டை தேடி அந்த ஈரப்பதத்துக்கு நம்ம டாக்ஸல் கொடுக்கும்போது அந்த உயிரியல் தன்மை வந்து பெருகும்போது இந்த மண்புழுக்களுமே வந்து நம்ம மண்ணில் வரும். இப்போ இந்த மண்புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம்ங்கிறது நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு 30 அடி வரைக்கும் கீழே போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மண்புழு இருந்தாலுமே மண்ணில் அது செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ஒரு நல்ல ஸ்பீடு இருக்கணும். சும்மா மண்புழு இருந்தால் போதுமா அப்படின்னு சொன்னால் பத்தாது. உயிரியல் தன்மை அங்கே என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து முழுமையாக செய்யலைனாலுமே அதுவுமே ஒரு குறைபாடு தான். நெக்ஸ்ட்டு உயிரியல் தன்மைங்கிறது வந்து இங்கே நல்லா சூப்பராக பெரிய இருக்குது. சாயில் சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சார் வந்து தண்ணி கட்டி ஒரு 2 நாள் தான் ஆச்சு. அந்த ஈரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து நம்ம கையிலே எடுக்கலாம். கையில் எடுத்தாலும் கூட அப்படியே உடையுது, போலன்னு ஆகுது. பார்க்கல காட்டினோட ஈரத்தன்மை வந்து நீங்கள் பார்க்கல. 4 நாள் தான் ஆச்சு. 4 நாள் ஆனாலுமே பவுடர் ஃபார்மில் வந்து இந்த மண் வந்து இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் தன்மை வந்து மண்ணில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் போது இந்த வேர்கள் வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே உருவாகும். இந்த வேர்கள் வளரும் போது மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம கொடுத்த உரங்களை வந்து முழுமையாக வந்து அந்த பயிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். எனவே விவசாயிகள் அனைவருமே நம்ம பயிரில் இருக்கக்கூடிய வேர் பகுதியை வந்து நீங்கள் முழுமையாக செக் பண்ணுங்கள். அதில் ஒயிட் ரூட்ஸ் வெள்ளை வேர்கள் வந்து அதுலேயும் மெயினாக ஜல்லி வேர்களுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையாக எடுக்கும். அந்த ஜல்லி வேர்கள் அதிகமாக வளரணும்னா மண்ணில் உயிரியல் தன்மையான மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருப்பதோடு மட்டும் முக்கியமல்ல, அந்த அதனுடைய செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மண்ணில் போதுமான காற்றோட்டம் நடக்கும். அந்த போதுமான காற்றோட்டம் நடக்கும்போது தான் நம்ம வேர் பகுதிங்கிறது நோய் பாதிப்பு இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் வளரும். அந்த மாதிரி ஒயிட் கலரில் வளரும் போது பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி அடுக்குமட்டை வருது, மட்டை நெருங்கி வருது, உரம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். அது காரணம் அல்ல. கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையாக பயிர் எடுக்கலைன்னா இந்த மாதிரி அடுக்குமட்டை வர ஆரம்பிக்கும். பயிர்கள் வந்து உரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், மட்டை டு மட்டை கேப் அடுத்தது நல்லா வந்திருக்குது. எனவே மண்ணில் இருக்கக்கூடிய உயிரியல் தன்மைங்கிறது வந்து மிக மிக முக்கியம். அந்த உயிரியல் தன்மை வந்து நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது 3 to 30 நாளுக்குள்ள மண்புழுக்களும் கொடுத்த ஒரு 2 நாட்கள்லேயே வந்து நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் அதிகப்படியாக பெருக்கமாகும். அப்படி அதிகப்படியாக பெருக்கமாகும் போது மட்டும்தான் சாயில் ஏரேஷனுங்கிறது நடக்கும். அந்த சாயில் ஏரேஷன் நடக்கும்போது தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டம்ங்கிறது முழுமையாக நடக்கும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டம் முழுமையாக நடக்கும்போது தான் ஒரு நல்ல வேர்கள் உருவாகும். அந்த நல்ல வேர்கள் உருவாகும் போது தான் நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள்ங்கிறது முழுமையாக அந்த பயிருக்கு போய் சேரும். அந்த பயிருக்கு போய் சேரும்போது தான் வாழையில் வரக்கூடிய சருகு நோயுமே இந்த அடுக்கு மட்டையுமே தார் சரியாக கொலை தள்ளாமல் இருக்கிறதுக்குமே காரணம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வேர்பகுதி. அந்த வேர்பகுதி ஆரோக்கியம் இருக்கணும்னா மண்ணில் உயிரியல் தன்மைங்கிறது உயிரியல் தன்மை இருக்கிறதோட முக்கியம் இல்லாமல் அந்த உயிரியல் தன்மையினுடைய செயல்பாடுகள் வந்து முழுமையாக நடக்கணும். அப்படி நடக்கும்போது ஒரு விவசாயிக்கு ஒரு லாபகரமான நோய் தாக்குதல் இல்லாத ஒரு இரட்டிப்பு மகசூலுங்கிறது ஒவ்வொரு விவசாயியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைக்ரோபி நிறுவனத்தின் மூலமாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.